அப்படி இருக்கிறப்ப அதை மீட்கணும், அடுத்த தலைமுறையை மீட்கணும், மனிதர்கள் வாழணும். இதை பத்தி வேற எவன் பேசுனா? இதை பத்தி வேற எவன் பேசினா? விஜய் பேசினானா? இதை பத்தி ஸ்டாலின் பேசினாரா? இதை பத்தி எடப்பாடி பேசினாரா? 2000 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாயில என்ன புடிங்கிட முடியும்? 2000 ரூபாயில வயசானவங்களுக்கு இவ்வளவு கை நிறைய மாத்திரை வாங்கணும்னாலே 5000 10,000 தேவைப்படும். அவங்களுக்கு சோறு அடுப்பு வைக்கணும், சாப்பாடு சமைக்கணும், அவங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், தனிமையில விடப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல செலவுகள் இருக்கு. ஏதாவது ஒண்ணு மருத்துவம் பார்க்கணும்னா கூட அவங்க வண்டியில போயிட்டு வரணும் போக்குவரத்துக்கு. அப்ப நீங்க வந்தா எல்லாமே இயற்கை விவசாயம் அப்படின்னு கொண்டு வர முடியுமா உங்களால? அது சாத்தியமா? சாத்தியமாவா? அப்ப ஏஐ, ஐடி, பில்டிங், லேஸ், குறுக்குறை இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் ஆகுது இல்ல. சோ அது மனசுதான் நடந்துட்டு இருக்குன்னு கெட்டுக்கிட்டு இருக்கிறோன்றதை சொல்லுங்க. நடந்துட்டு இருக்குன்றத சொல்லாதீங்க. உங்க உடம்பு கெட்டுக்கிட்டு இருக்குன்றதை சொல்லுங்க. உங்க மூளையும் சேர்ந்து விஜய் போன்ற கோமாளிகளால் கெட்டுக்கிட்டு இருக்குன்றதை ஒத்துக்கங்க. அதெல்லாம் மாறணும். நம்ம இயற்கையா இருக்கணும், வலிமையா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஐஏஐ டெக்னாலஜி தரமே போயிருச்சு. ஏன் போச்சு? யார் போக வச்சது?